ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவா பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு வீட்டில் பைரவி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பைரவி மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க. கார் சத்தத்தை கேட்டு மேலே இருந்து ஆறுமுகம் பார்க்குறாங்க. பைரவி வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அப்புறமா ஹாலுக்கு ஓடி வராங்க. டி ஆறுமுகம் என்னாச்சு? அம்மா பைரவி வந்திருக்கா, பைரவி போயிட்டாடான்றாங்க. இல்லைம்மா நீ வெளியே வந்து பாருமான்ட்டு எல்லாம் வெளியே வராங்க. பார்த்தா பைரவி வெளியே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பைரவி என்னம்மா நீ போன வேகத்தோடு வந்துட்டு ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டியான்றாங்க. ஏன் அத்தனை வரக்கூடாதான்றாங்க. அப்படி இல்லை சரி வா உள்ள அப்படின்றாங்க. அப்புறம் சிந்து சிவா எல்லாரும் உள்ள போறாங்க. நீ எங்க போயிட்டியோன்னு நினைச்சு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோமான்றாங்க. ஆறுமுகம் அப்படியே பேசாம கீப்பப்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட போறாங்க. ஆறுமுகம் என்ன மன்னிச்சுட்டு ஆறுமுகம்ன்றாங்க. ஒண்ணுமே புரியல யாருக்குமே. என்ன ஆச்சு பைரவி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு நீ எந்த அளவுக்கு நல்லவனா இருந்திருக்க, சஞ்சயை பத்தி நீ எவ்வளவு சொல்லியிருக்கான. நான் சஞ்சயை பத்தி வந்து நல்ல விதமா மட்டும்தான் நினைச்சேன். அவன் என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நினைச்சு அவனை நம்பி நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட அப்படின்றாங்க. அப்போ கூட அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு போனது, அங்க நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே சொல்றாங்க. ஆறுமுகம் சொன்னது அப்ப எல்லாமே உண்மை பைரவி. ஆமா அத்தைன்றாங்க. சஞ்சய் என்ன காதலிச்சிருக்கான்றாங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் ஆறுமுகத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி தேவையில்லாம விஷயங்களை பேசியிருக்காருன்றாங்க. ஆனா அதெல்லாம் நம்பாம நான் சஞ்சயை நம்பி ஆறுமுகத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்றாங்க. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்பதான் நான் ரிலைஸ் பண்ணேன்றாங்க. என்னை மன்னிச்சிட்டு ஆறுமுகம்ன்றாங்க. இனிமேல் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சு போக மாட்டேன். இவங்க கூட நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஆறுமுகம்ன்றாங்க. கேட்டுட்டு அன்னபூரணிக்கு ஆறுமுகம் சிவா சிந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் மாறவனை நினைக்கவே இல்லைம்மா பைரவி அப்படின்ட்டு அன்னபூரணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைரவியும் ஆறுமுகமும் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு செம கியூட்டா சிரிச்சுட்டு இருக்காங்க. பைரவி ஆறுமுகத்தை போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதோட இந்த பிரமு முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.